எங்க அப்பா முருகப்பெருமானை வணங்க முருகப்பெருமானுடைய அருளால பள்ளிக்கூடைகளுக்கு இடையில் கடந்து எடுத்து வளர்த்து இதனால் வரைக்கும் எந்த குறையும் இல்லாம எங்க அப்பா என்னை வளர்த்துக்கிட்டு வர்றாரு. உண்மையிலேமா என்னப்பா உங்க அப்பாவை நினைக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன் அப்படி என்ன பண்ணிவிட்டாரு எங்க அப்பா பெருமைப்படுற அளவுக்கு? கண்டெடுத்த பிள்ளையே இப்படி வளர்த்துருக்காரு. உன் பெத்திருந்தாருன்னா அது உண்மையான விஷயம் தான். ஏன்னா பெத்த பிள்ளைகளே வளர்க்கறதுக்கு கஷ்டப்படுற இந்த காலத்துல எடுத்து வளர்த்த பிள்ளைங்க இந்த அளவுக்கு பெரிய ஆகியிருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் தான். பாராட்ட வேண்டிய விஷயம். அதனையும் பாருங்கப்பா, எந்த குறையும் இல்லாமல். ஆமா, என்னமும் குறை இல்லம்மா. அவ்வளோ அழகா வளர்த்துருக்காரு. நன்றிப்பா, ரொம்ப நன்றிப்பா. இல்லை என்ன எந்த ஊரை இல்லாமல் வளர்த்துருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த ஆடை ஆவரணத்தை பார்த்தாலும் இது நகையெல்லாம் போட்டு வந்திருக்கீங்கல்ல, சும்மாவா தக தகன்னு சொல்லி நம்பிராஜனோட மகன்னா தெரிய வேணாமா தனிப்பட்ட முறையில்? கண்டிப்பா கண்டிப்பா இதாப்பா வள்ளி அப்படின்னு அது மாதிரி எந்த குறையும் இல்லாமல் வளர்த்த எங்க அப்பாவுக்கு நான் எந்த குறையும் வச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால இன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்பு அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. என்ன பொறுப்புமா? டேய் தம்பிகளா, டேய் 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 என்னடா இங்கே உட்காந்து என்னடா பேசிக்கிறீங்க? யாருன்ட்டு அமைதியா பேசுங்க. அப்புறம் அக்கா பேசுறது வெளியில கேட்காது, அப்புறம் நீங்க பேசுறதா வெளியில கேட்கும். என்னம்மா பொறுப்பு கொடுத்துருக்காரு அப்பா? காவலுக்கு போகணும் அப்படிங்கிற பொறுப்புப்பா. சரி, நாம தான் காவலுக்கு போறோம்னா நீங்க கூட சேர்ந்து வேற யாரும் வர்றாங்களா? இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா ஆள்லாம் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அவங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு முன்னால என் மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் உங்ககிட்டலாம் சொல்லிட்டு போயிடலாம் முடிவு பண்ணிருக்கேன். அப்படி என்ன விஷயம் மனசுல? நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்பா, அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறோம் முடிவு பண்ணிருக்கேன்பா. அப்படியா? ஆமா. யார காதலிக்கிறேன்னு தெரியுமா? சொன்னா தானே தெரியும். அன்றாட தெய்வமாக வணங்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமான், அவரை தவிர வேற யாரை நான் காதலிக்க போறேன்? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராவுக்கு சொந்தக்காரன தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த அரோகராங்கிற வார்த்தை முதலாக முருகப்பெருமானுக்கு யாரு சொன்னாங்க, எந்த இடத்துல சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா பழனிமலையில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி, தண்டாயுதபாணியை பார்த்து தான் முதல் முறையாக இடும்பனாகப்பட்டவன் அரோகரா அப்படின்னாரு. ஏன்னா சக்திகிரி சிவகிரி அப்படிங்கிற 2 மலையை காவடியாக சுமந்து கொண்டு வர சுமை தாங்க முடியாமல் என்ன பண்றாரு, இறக்கி வைக்கிறார். பொதுவாகவே ஒரு பாரத்தை ரொம்ப தூரம் தொலைவில் தூக்கிட்டு வந்தோம் அப்படின்னாலே பாரம் தாங்க முடியாம செத்த நேரம் இழைப்பாடுறதுக்காக நம்ம வைப்போம் இல்லையா? ஒரு பாரத்தை ஏதாவது ஒரு இடத்துல இறக்கி வச்சு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தூக்கிட்டு போவோம் இல்லையா? அது மாதிரி இடும்பனாகப்பட்டவர் என்ன பண்றாரு, ஓய்வு எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு இடத்துல வச்சாரு. வச்ச இடத்துல பழத்துக்காக கோச்சுக்கிட்டு முருகப்பெருமானை வந்து அமர்ந்துட்டார். சிவகிரி சக்திகிரி, இந்த 2 மலை இருக்குல்ல, சிவகிரி சக்திகிரி இருக்கு, 2 மலை இருந்ததுல இந்த 2 மலையில எந்த மலையில முருகப்பெருமான் போய் உட்கார்ந்தாரு? 2 மலை மொத்தம், இந்த 2 மலையில முருகப்பெருமான் எந்த மலையில போய் உட்கார்ந்தாரு? சிவகிரியிலையா சக்திகிரியிலையா? ஆமா அப்படிங்கிறது அது இருக்கட்டும், அடுத்து வர்றாருல நாரதர், அவர்கிட்ட கேட்போம். அந்த 2 கிரியில ஒரு மலையில போய் உட்கார்ந்துட்டார். பொதுவா நம்ம பொருளை ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க அபகரிச்சுக்கிறாங்க அப்படின்னாலே நம்ம சண்டை போடுவோமா இல்லையா? அப்படி சண்டை போட்டார் முருகப்பெருமானிடம் இடும்பன். சண்டை போடும் பொழுது இடும்பனாகப்பட்டவர் முருகப்பெருமானிடம் தோற்றுவிட அப்பொழுதே சொன்னார், இடும்பன் தோற்றுவிட்ட காரணத்தினால அவருடைய மனைவி இடும்பி என்று என்ன சொல்றாங்க, ஐயா என்னுடைய கணவர் மிகப்பெரிய பலசாலி, சாதாரண சின்ன பிள்ளைகிட்ட தோத்துட்டோம்னா அதுக்கு அவருக்கு மிகப்பெரிய அவமானமா இருக்கணும், அதனால அவருக்கு ஒரு பெருமையை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன காரணத்தினால தான் பழனியில இடும்பனுக்குன்னு ஒரு கோவில் இருக்கா இல்லையா? அந்த இடும்பனாகப்பட்டவர் முதலாக முருகன் பெருமானை பார்த்து அரோகரா அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். அந்த அரோகராங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரனான முருகப்பெருமானை தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவரை தான் காதலிக்கிறேன். எப்படி காதலிக்கிறேன் தெரியுமா? அதைத்தான் சொல்ல தூதுவளையை அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு அவன் கூட பேச போறேன் மணிக்கணக்கா. தூதுவளையை அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமி கூட பேச போறேன் மணிக்கணக்கா. தூண்டாமணி விளக்கு தூண்டி விட்டு எரிய வச்சு முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. அந்த இந்திர சந்திரனும் மாமி வந்த எந்திரிச்சு நிக்கணும், அந்த ரம்பையும் ஊர்வசியும் மாமனுக்கு தொண்டுகள் செஞ்சிடணும். நான் காத்தாகி ஊத்தாகி மாமனை தழுவி கட்டிக்கணும். மாமன் பேச போற மணிக்கணக்கா. நாள்தோறும் காத்திருந்தேன் நானே தவம் இருந்தேன் உனக்காகத்தான் மாமா உனக்காக
மனசுக்குள்ள ஆசை வளர்த்து மாடு உன்னை பார்க்கிறா. இத்தனை நினைப்பு என் மேல இருந்தும் எட்டி போகலாமோ சுத்திர கண்ணில சிக்கி நின்று சிறகிடலாமோ இத்தனை நாள் இப்படி நான் ஏங்குவது பொட்டு வச்சு பூடி கொண்டாடு இருக்கு தூது வலையலை அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமை கூட பேச போறே மணிக்கணக்கா போவதில் உன்னாலதா மாமா உன்னாலதா யார் பேச்சுக்கு பணமுத்தனுக்கு இருக்கு மொத்தமும் வெளியில் முறையிடலாமோ கட்டிக்கு முன்னே கட்டுப்பாடின்றி கொட்டிக்கொள்ளலாமோ முத்தமிட்டா மோசம் என்ன உண்டாகும் நான் சத்தமிட்டா நிலைமை என்னாகும் மாமி கூட பேச போது மணிக்கணக்கா தூண்டி விட்டு எரிய வச்சு அந்த இந்திர சந்திரனும் மாமி வந்த எந்திரிச்சு நிக்கணும் மாமனுக்கு தொண்டுகள் செய்திடணும் நான் காத்தாகி மூத்தாகி மாமனை தழுவி கட்டிக்கணும் வலையலை அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமி கூட பேச போறோம் மணிக்கணக்கா அப்படியெல்லாம் அந்த முருகப்பெருமான் மீது காதல் எனக்கு. முருகப்பெருமான் என்றால் சாதாரணப்பட்டவனா? வேண்டியதெல்லாம் கேட்கக்கூடியவன் முருகப்பெருமான். எதை கேட்டாலும் சரி கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான். வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை அப்படின்னா சிவனுடைய ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த சிவனுடைய ஆலயத்துல என்ன எழுதியிருப்பாங்க? சிவசிவான்னு எழுதியிருப்பாங்க. அதுவே பெருமாளுடைய ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னா என்ன எழுதியிருப்பாங்க? நமோ நாராயணாய நம சிவா நமோ நாராயணா அப்படிங்கிற வார்த்தை எழுதியிருப்பாங்க. அதுவே அம்பாளுடைய ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னு என்ன எழுதியிருப்பாங்க? ஓம் சக்தி அப்படின்னு எழுதியிருப்பாங்க, இல்லை பராசக்தி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஆனா முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போனோம்னா என்ன எழுதியிருப்பாங்க? சரவணபவ யாம் இருக்க பயம் என்ன எழுதியிருப்பாங்க. அப்போ முருகன் இருக்கிறது போது நம்ம எதுக்காகவும் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. அப்பேற்பட்ட முருகப்பெருமானதை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான் எப்பொழுது நான் வேண்டியதை கொடுப்பார் என்பதற்காக இந்த இடத்துல இப்படி காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை காணாமல் நானேது, உன்னை எண்ணாத நாடேது. உன்னை காணாமல் நானேது, உன்னை எண்ணாத நாடேது. பூங்குயிலே பைந்தமிழே என்னுயிரே உன்னை காணாமல் நானேது, உன்னை எண்ணாத நாடேது.
என்னுயிலே பைந்தமிழே என்னுயிலே உன்னை காணாமல் நானேது எண்ணாத நாளேது உன்னை காணாமல் நானேது உன்னை எண்ணாத நாளேது அப்படிலாம் அந்த முருகப்பெருமான மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படிலாம் நினைச்சுக்கிறது என்னப்பா பிரயோஜனம்? ஏமா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் மட்டும்தான் அவரை காதலிக்கிறேனே தவிர அவரு என்னைய காதலிக்கிறாரு என்ன அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. ஒருதலை காதல் அது. ஆமாப்பா, இது ஒரு வகையான ஒருதலை காதல். இது எப்ப இருதலை காதலா மாறும்னே தெரியல. நீங்களாம் நினைக்கிற மாதிரி சாதாரணப்பட்ட காதல் என்னுடைய காதல் கிடையவே கிடையாது. மனிதர் உணர்ந்துக்குள்ள இது மனித காதலே அல்ல, அதையும் தாண்டி தெய்வீகமான காதலுடைய காதல். உண்டான காயம் எங்கும் தன்னாலே மாறி போன மாயம் என்ன பொன்மானி பொன்மானி என்ன காயமான போதும் என் நீனி தாங்கிக் கொள்ளும் உந்தன் நீனி தாங்காது சிந்தினி இந்த காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது. எந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. பேர்பட்ட காதல் என்னுடைய காதல். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்னு ஏன் சொன்னேன்? சூப்பர் பாட்டு இந்த பாட்டு. இந்த பாடல் காட்சி எல்லாரும் திரைப்படத்துல பார்த்திருப்பீங்க. இந்த பாடல் காட்சி முடிஞ்ச உடனே இந்த காதலனும் காதலியும் மலை மேல இருந்து குதிச்சு இறந்து போயிருவாங்க. கண்டிப்பா பாத்திருக்கீங்களா? அவங்க காதலுக்காக அவங்க 2 பேர் மலை மேல இருந்து குதிச்சு இறந்து போனாங்க. சரி, இந்த இடத்துல என்னுடைய காதலுக்காக நீங்க 4 பேரும் மலையில இருந்து உங்களை கீழே தள்ளி விடணுமா சொல்லுங்க, உடனே செய்வோம். மலையில இருந்து கீழே தள்ளி விடணும்னா சொல்லுங்க, தள்ளி விடணும். உலகார கூட்டமா இருப்பீங்க கூட கேப்பா. மலையில இருந்து என்னை தள்ளி கூட சொல்லலப்பா, வேற மலை மேல ஏறி போய் முருகப்பெருமான்ட்டு அந்த வள்ளி பொண்ணு உங்களை காதலிக்குது, உங்களுக்கு அதான் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க போய் எனக்காக முருகப்பெருமான்ட்ட போய் சொல்லணும்னு சொல்ல வந்தேன். அம்மா காலையில் நாடகம் முடிஞ்சோடனே காவி வேஷ்டி எடுக்கிறோம். 4 பேர் 4 காவி வேஷ்டி, ருத்ராஜ மாலை எல்லாம் போட்டுக்கிட்டு குன்றக்குடிக்கு நடந்து போகிறோம். சரி, போயிட்டு முருகன்ட்ட சொல்லி கூட்டிட்டு வந்துடுறோம் கையோட. அப்போ விடியறதுக்குள்ள நீங்க கூட்டிட்டு வரீங்களா என்னன்னு பாப்போம். 4 பேர் நல்ல மனுஷங்க, கூட்டி வந்துடுவோம் பாப்போம். உங்களுடைய பேச்சுக்கு என்னங்க முருகப்பெருமான் வந்தா சந்தோஷம் தான். அப்பேரோட முருகப்பெருமானுக்காக இந்த இடத்துல இப்படி காத்துக்கிட்டு இருக்கேன். மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, துள்ளி வரும் தென்றலையே நீ சேர்த்து போ, நோய் கொண்டு நான் சிறு நூலாகிறேன், தேயாமலே பிறை போலாகிறேன், தாங்காது இனி தூங்காது. மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, துள்ளி வரும் தென்றலையே நீ சேர்த்து போ, நோய் கொண்டு நான் சிறு நூலாகிறேன், தேயாமலே பிறை போலாகிறேன், தாங்காது இனி தூங்காது. மல்லிகையே மல்லிகையே தூதாக துள்ளி வரும் தென்றலையே நீ சேர்த்து போ. சந்திரனை தொட்டதும் எங்கே சந்தனமும் போனது எங்கே, சந்திரனை தொட்டதும் எங்கே சந்தனமும் போனது எங்கே, ஒத்தையில் நிற்கிற கண்ணே நித்திரையில் கெட்டது பெண்ணே, ஒத்தையில் நிற்கிற கண்ணே நித்திரையில் கெட்டது பெண்ணே, மணிக்குயில் பாடும் குரல் கேட்டு வருவாயா, தனிமையில் வந்து ஒன்று கேட்டால் தருவாயா, மீண்டும் மீண்டும் நீ அதை கேட்டு பாரமா. மல்லிகையே தூதாக போ, வரும் தென்றலையே நீ சேர்த்து போ. என் மனது என்னிடமில்லை ராத்திரியில் எத்தனை தொல்லை, என் மனது என்னிடமில்லை ராத்திரியில் எத்தனை தொல்லை, செண்பகமும் மல்லிகை முட்டும் வந்து வந்து பாட்டுது, செண்பகமும் மல்லிகை
வாட்டுது கனவுகள் போலி கண்ணில் நீகி வரும் நீரும் மனதினில் பாலும் இன்பத்தேனும் கலந்தோடும் ஆடி பாடத்தான் வந்து ஆசை கூடும் நீரும் மல்லிகையே பூதாக போ வரும் என்றழகி நீ சேர்த்து போ நோய் கொண்டு நான் தேயாமலே தாங்காது இனி தூங்காது மல்லிகையே மல்லிகையே தூதாக போ துள்ளி வரும் தென்றழகி நீ சேர்த்து போ. நன்றி 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 நன்றி. ஏன் எல்லாரும் இப்படி அமைதியாகவே உட்காந்துருக்கீங்களே? ஏன் இல்லை முதல்ல ரொம்ப அப்படியே கலகலப்பாக ரொம்ப ஆரவாரமாக இப்படிலாம் இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் வெளியில் வந்தோடனே அப்படியே எல்லாரும் அமைதி ஆயிட்டீங்களே? ஏன்? தலைவிக்கு மரியாதை கொடுக்குறாங்க. தலைவி இல்லை மரியாதை. மரியாதையா இல்லை நான் வந்தது பிடிக்கலையா? அப்படிலாம் இல்லைல்ல. அப்போ நல்லா கை தட்டி ரசிக்கலாமே. கை தட்டுங்க பாட்டு முடிஞ்சோன்னே. இது வந்து நம்ம வக்கனா கூட ரசிகர்கள். ஆமாம். ஏன் நீங்களே ஏன் இப்படி அமைதியாக இருக்கீங்களே? என்னத்தா என்னாச்சு? ஏத்தா அப்படி எல்லாரும் செய்வேனில் மிதிச்ச மாதிரி உட்காந்துருக்கீங்களே? ஏன் இல்லை நான் ஆரம்பத்தில் சொல்லுவோன்னு பார்த்தேன். சரி அப்போ தான் அவங்களுக்கு கைத்தட்டி கொஞ்சம் சோர்வாக இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று கை தட்டுவான்னு பார்த்தா கடைசியில் முடிச்சுட்டு போகிற வரைக்கும் கை தட்ட மாட்டேங்க கூட இருக்கு யாருமே. ஐயோ வெறிக்க வெறிக்க பார்க்குறாங்க. முருகப்பெருமான் முருகப்பெருமான் எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு முருகப்பெருமானுக்கு உண்டு. ஏன்னா மூ என்றால் முகுந்தன், ரூ என்றால் ருத்ரன், கா என்றால் கமலாச்சன். பாருங்க 3 எழுத்துக்குள்ளே மும்மூர்த்திகளும் அடக்கமா. மும்மூர்த்திகளுக்குள்ளே 30 தேவிகளும் அடக்கமா. மும்மூர்த்திகளும் 30 தேவிகளும் இருக்கக்கூடிய இடத்துல 30 முக்கோடி தேவர்களும் இருப்பார்கள் என்பது ஐதீகம். இப்ப பாருங்க முருகான்ற எழுத்தை முருகான்ற வார்த்தையை சொன்னாலே எல்லா தெய்வத்தை வணங்கின பலன் நம்மளை வந்து இல்லையாப்பா? எல்லா தெய்வத்தை வணங்கின பலன் நம்மளை வந்து சேருமா? அது மட்டும் கிடையாது. முருகான்ற வார்த்தையை சொன்னாலே 3 பிறவில செய்த பாவம் நம்மளை விட்டு போகுமா? அப்படியா? ஆமாப்பா. முருகா முருகா முருகா. எதுக்கு பாவம் போகணும்ல? முருகான்ற வார்த்தையை சொன்னாலே 3 பிறவில செய்த பாவம் போகுமா? ஏன்னா முருகப்பெருமானுடைய தோற்றுவித்தலும் சூரபதுமனை வதம் செய்வதற்காக. ஏன்னா சூரபதுமனை வதம் செய்வதற்காக. வதம் என்றாலே கொலை என்று அர்த்தம். அப்ப தனக்கு எதிரியாக நின்ற சூரபதுமனை கொலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சூரபதுமனுடைய படைப்பு. பொதுவாகவே எல்லா தெய்வத்துடைய அவதார நோக்கமும் எதிரி அழிக்கணுங்கிறதெல்லாம் இருந்தது. இப்ப ராம அவதாரம் எடுத்தார் ராவணனை அழிப்பதற்காக. கிருஷ்ண அவதாரம் எடுத்தார் கம்சனை அழிப்பதற்காக. நரசிம்ம அவதாரம் எடுத்தார் இரணியனை அழிப்பதற்காக. அப்ப அவதார நோக்கம் எல்லாம் என்ன எப்படி இருந்தது? எதிரியை அழிக்கணுங்கிறதெல்லாம் இருந்தது. ஆனா முருகப்பெருமானுடைய அவதாரமோ சூரபதுமனை அழிப்பதற்காக எடுத்த அவதாரமாக இருந்தாலும் கூட ஆணவத்தை மட்டும் அழித்து தன்னோடு ஐக்கியமாக்கி வச்சுக்கிட்டார். பாருங்க எதிரியாக நின்ற சூரபதுமனையே தன்னோடு ஆட்கொண்ட அந்த முருகப்பெருமான் அனுதினமும் முருகா முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்னை வந்து எப்பொழுது ஆட்கொள்வார் என்பதற்காக இடத்துல எப்படி காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா சித்தானூர் இளைஞர்களுக்காக இந்த வாசகர்களை போடுங்க. அந்த பாட்டு பாடுறோம்னா 501 அன்பளிப்பு வேணும். வாசகரவேப்பிலையே ஏமாமே பெத்த மல்லிகையே யாரு நீதான் ஊர குளிர் காத்து ஊசி குத்துற போது ஒன்ன நினைச்சு தூக்க போச்சு போச்சு. நடந்து
அதிசயத்தில் இப்படி ஒன்றுமா நடந்தா தென்மதுர பாண்டியன் போல கண்டதும் அழுவுதையா இடுப்புல சேர சேல அது வேணா விட்டுருடி பண்டிகை சேல இனி நான் தான் கட்டிக்கடி எத்தி நில்லு சாமி நீ தொட்டா ஒட்டிக்குவ தொட்டில் ஒண்ணு போட நீ தோது பண்ணிக்குவ அம்மாவா நீயானா ஏற்பாடு என்னாகுவா வாச கருவேப்பிலகி ஏத்த பெத்த மண்டவனி உடம்பு தங்கத்தில வார்த்தது போல உதடும் முருங்க பூத்தது போல